வணக்கம். டிடி தமிழ் செய்திகளுக்காக முகமது ரியாசுதீன். தலைப்புச் செய்திகள். இளமையும் ஆற்றலும் மிக்கவர்களான அக்னி வீரர்களை சந்தித்த தருணம் உன்னதமானது. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. ஒடிஷாவில் நடைபெறும் 3 நாள் காவல்துறை மாநாடு. பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்கிறார். நாட்டில் தீவிரவாதத்தை ஒடுக்குவதில் கடந்த 10 ஆண்டுகளில் குறிப்பிடத்தக்க வெற்றி கிடைத்துள்ளது. உள்துறை அமைச்சர் அமித்ஷா. பங்களாதேஷில் இந்துக்கள், சிறுபான்மையினர் மற்றும் வழிபாட்டு தலங்களை பாதுகாக்க வேண்டும். பங்களாதேஷ் அரசுக்கு மத்திய அரசு வலியுறுத்தல். ஆண்டுக்குள் நாட்டின் ஜவுளி உற்பத்தியை $350 பில்லியன் உயர்த்த இலக்கு. மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் கிரிராஜ் சிங் பேட்டி. இந்திய சுற்றுலாத்துறையை சர்வதேச தரத்திற்கு உயர்த்த பிரதமர் 3295 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. தமிழகத்திற்கு 170 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தகவல். ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக மாற வாய்ப்பில்லை. 30ஆம் தேதி கரையை கடக்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். தர்மபுரி மாவட்டம் அலகட்டு மலை கிராமத்தில் விஷப்பாம்பு கடித்து உயிரிழந்த சிறுமியின் பெற்றோருக்கு 3 லட்சம் ரூபாய் நிதியுதவி. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவு. கிரீன்லாந்தில் கடும் பனிப்பொழிவுக்கு மத்தியில் புதிய விமான நிலையத்தில் தரையிறங்கிய விமானம். சுற்றுலா பயணிகள் கண்டுகளிப்பு. ஓமன் நாட்டில் நடைபெறும் ஆடவர் ஜூனியர் ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டி. ஜப்பானை 3-2 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தியது இந்திய அணி. விரிவான செய்திகள். முப்படைகளில் பெண்களின் பங்களிப்பு அதிகரித்து வருவதாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பெருமிதம் தெரிவித்துள்ளார். தமிழகத்திற்கு 4 நாள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள அவர் நேற்று வெலிங்டனில் பாதுகாப்பு படை பணியாளர் பயிற்சி கல்லூரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்று உரையாற்றினார். அப்போது அண்மையில் சியாச்சின் பனிமலை பகுதியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ள ராணுவ வீரர்களை தாம் சந்தித்து கலந்துரையாடியதை நினைவு கூர்ந்தார். இந்தியாவின் பாதுகாப்பு திறன் உலக நாடுகளின் கவனத்தை ஈர்த்துள்ளதாக அவர் தெரிவித்தார். கோவாவில் நடைபெற்ற கடல்சார் நிகழ்ச்சியின் போது இளமையும் ஆற்றலும் மிக்க அக்னி வீரர்களை சந்தித்த தருணம் உன்னதமானது என்றும் குடியரசுத் தலைவர் குறிப்பிட்டார். நாடு முதலில் என்ற முக்கிய நோக்கத்துடன் பாதுகாப்பு படையினர் தங்களது பெருமைமிக்க கடமையை ஆற்றுவதாக கூறிய அவர் நாட்டை பாதுகாக்கும் முயற்சியில் அவர்களை அனுப்பிய குடும்பத்தினருக்கு நாடு நன்றிக்கடன் பட்டிருப்பதாக தெரிவித்தார். நாட்டின் உயர்தரமான பாதுகாப்பு உற்பத்தியை சுட்டிக்காட்டிய குடியரசுத் தலைவர் இந்த விஷயத்தில் நாடு தற்சார்பை மேற்கொண்டுள்ளதாக தெரிவித்தார். இந்தியா தனது பாதுகாப்பு உற்பத்தி உபகரணங்களை 100க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்து வருவதாக திரௌபதி முர்மு பெருமிதத்துடன் குறிப்பிட்டார். Ready to meet the future challenges. Our country is being developed as a major defense manufacturing hub and is moving towards becoming a reliable defense partner and big defense exporter. India's defense industry is rapidly adopting the latest technologies and is moving ahead in line with the vision of Atmanirbhar Bharat. முன்னதாக அக்கல்லூரி வளாகத்தில் உள்ள போர் நினைவு சின்னத்தில் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார். மேலும் ராணுவ வீரர்களின் குடும்பத்தினருக்கு விருதுகள் வழங்கியதுடன் கல்லூரியின் பார்வையாளர் பதிவேட்டிலும் தமது கருத்துக்களை பதிவு செய்தார்.
இந்திய வரலாறு மற்றும் கலாச்சாரத்தில் உலகளாவிய ஆர்வம் குறித்து பிரதமர் நரேந்திர மோடி மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். தாம் மேற்கொண்ட வெளிநாட்டு பயணங்களின் போது கிடைத்த காட்சிகளை பகிர்ந்து கொண்டுள்ள பிரதமர், நமது வரலாறு மற்றும் கலாச்சாரத்தின் மீதான இந்த அபரிமிதமான உற்சாகம் மிகவும் மகிழ்ச்சி அளிப்பதாக சமூக ஊடக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். ஒடிஷாவில் நடைபெறும் 3 நாள் காவல்துறை மாநாட்டில் பங்கேற்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி இன்று புவனேஸ்வர் செல்கிறார். ஒடிசா மாநில தலைநகர் புவனேஸ்வரில் மாநில டிஜிபிக்கள், ஐஜிக்கள் மற்றும் காவல்துறை உயரதிகாரிகள் பங்கேற்கும் 3 நாள் மாநாடு நடைபெறுகிறது. இதில் பங்கேற்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி 3 நாள் பயணமாக இன்று புவனேஸ்வர் செல்கிறார். அங்குள்ள லோக் சேவா பவனில் நடைபெறும் இந்த மாநாட்டில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா, தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர். தேசிய பாதுகாப்பில் நிலவும் சவால்கள், காவல் படைகளின் பொறுப்புகள், உள்நாட்டு பாதுகாப்பு, சைபர் கிரைம், மாவோயிஸ்டுகளுக்கு எதிரான நடவடிக்கைகள் இந்த மாநாட்டில் விரிவாக விவாதிக்கப்பட உள்ளன. மேலும் தொழில்நுட்பங்களில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள், செயற்கை நுண்ணறிவு மற்றும் ட்ரோன்களின் பயன்பாடு, தீவிரவாதத்தை ஒடுக்குவது தொடர்பான முக்கிய விஷயங்களும் இந்த மாநாட்டில் ஆலோசிக்கப்பட உள்ளன. நாட்டில் கடந்த 10 ஆண்டுகளில் தீவிரவாதத்தை ஒடுக்குவதிலும் கிளர்ச்சி மற்றும் போதைப் பொருள் தடுப்பு நடவடிக்கைகளிலும் குறிப்பிடத்தக்க வெற்றி கிடைத்துள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். உத்தரகாண்ட் மாநிலம் மசூரியில் உள்ள லால் பகதூர் சாஸ்திரி தேசிய அகாடமியில் பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்று பேசிய அவர், பிரதமர் நரேந்திர மோடியின் தலைமையிலான மத்திய அரசின் உறுதியான கொள்கைகளால் இத்தகைய தீர்வுகள் காணப்பட்டு வருவதாக தெரிவித்தார். 2026ஆம் ஆண்டு மார்ச் மாதத்திற்குள் நாட்டிலிருந்து இடதுசாரி தீவிரவாதம் அறவே ஒழிக்கப்படும் என்றும் அவர் கூறினார். ஜம்மு காஷ்மீர் தீவிரவாதம், இடதுசாரி தீவிரவாதம், வடகிழக்கு கிளர்ச்சி குழுக்கள், போதைப்பொருள் தடுப்பு நடவடிக்கை ஆகிய 4 பிரச்சனைகள் மிகுந்த சவால் மிக்கதாக உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். 3 புதிய கிரிமினல் சட்டங்கள் கொண்டுவரப்பட்டதன் மூலம் நாட்டின் நீதித்துறை உலகிலேயே நவீனமயமிக்க மாற்றப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் அமித்ஷா தெரிவித்தார். அண்டை நாடான பங்களாதேஷில் இந்துக்கள், சிறுபான்மையினர் மற்றும் வழிபாட்டு தலங்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று மத்திய அரசு வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக மாநிலங்களவையில் மத்திய வெளியுறவுத்துறை இணையமைச்சர் கீர்த்தி வர்தன் சிங் எழுத்துப்பூர்வமாக அளித்துள்ள பதிலில், பங்களாதேஷில் வசிக்கும் இந்துக்கள், சிறுபான்மையினரின் பாதுகாப்பு மற்றும் சுதந்திரத்தை பேணிக்காக்க வேண்டியது பங்களாதேஷ் அரசின் அடிப்படை பொறுப்பு என்று கூறியுள்ளார். கடந்த சில மாதங்களாக பங்களாதேஷில் இந்து கோவில்கள் மற்றும் பக்தர்கள் மீது தாக்குதல் நடத்துவது அதிகரித்து வருவதாகவும், இது குறித்து இந்தியா ஆழ்ந்த கவலைகளை தெரிவித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே பங்களாதேஷில் இந்துக்கள் மீதான தாக்குதல் அதிகரித்து வரும் குற்றச்சாட்டுகள் தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடியுடன் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் நேற்று விரிவான ஆலோசனை நடத்தினார். 2030ஆம் ஆண்டுக்குள் நாட்டின் ஜவுளி உற்பத்தியை $350 பில்லியன் உயர்த்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார். ஜவுளி நகரமான சூரத்தில் நேற்று மத்திய மாநில அரசு அதிகாரிகளுடன் அவர் ஆய்வு நடத்தினார். நவ்சாரியில் பிரதமர் மித்ரா பூங்கா அமைக்கப்பட்டு வரும் பணிகள் குறித்தும் அவர் கேட்டறிந்தார். இந்த பிரம்மாண்ட ஒருங்கிணைந்த ஆடை வடிவமைப்பு பூங்கா மூலம் குஜராத்தில் ஏராளமான வேலைவாய்ப்புகள் உருவாகும் என்றும் அவர் கூறினார். சூரத்தில் பாரத் டெக்ஸ் 2025 கண்காட்சியை முன்னிட்டு நடத்தப்பட்ட பேரணியிலும் அமைச்சர் கிரிராஜ் சிங் பங்கேற்றார். சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். செய்திகளில் உண்மை, தகவல்களில் துல்லியம், தருவதில் நேர்மை, நிகழ்வுகள், அறிவிப்புகள், எண்ணங்கள், உள்ளூர் முதல் உலகம் வரை ஒவ்வொரு நாளும் உங்கள் டிடி தமிழ். ஒவ்வொரு செய்தி தொகுப்பிலும் செய்தி அப்படி. செய்திகள் தொடர்கின்றன.
ஃபிஜி தீவில் தமிழ் மொழி வளர்ச்சி திட்டத்திற்கு மத்திய அரசு நிதியுதவி வழங்கியதற்காக பிரதமர் நரேந்திர மோடிக்கு தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி பாராட்டு தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள தமது சமூக வலைதள பதிவில், உலகின் பல புகழ்பெற்ற பல்கலைக்கழகங்களிலும் சிங்கப்பூரில் உள்ள திருவள்ளுவர் பண்பாட்டு மையத்திலும் தமிழ் இருக்கைகளை உருவாக்கியதன் வரிசையில் சமீபத்திய நடவடிக்கையாக ஃபிஜி தீவில் தமிழ் மொழி வளர்ச்சி திட்டத்திற்கு பிரதமர் நிதியுதவி செய்திருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். இது ஃபிஜி தீவில் குடியேறிய தமிழ் சகோதர சகோதரிகளுக்கு செழுமையான தமிழ் பாரம்பரியத்தை பாதுகாக்க உதவுவது மட்டுமல்லாமல் இந்த அழகான மற்றும் சக்தி வாய்ந்த மொழி கற்றுக்கொள்ள மற்றவர்களையும் ஊக்குவிக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அரசு இந்திய சுற்றுலாத்துறையை சர்வதேச தரத்திற்கு உயர்த்த நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக எக்ஸ் வலைதள பக்கத்தில் வெளியிட்டுள்ள அவர், சீரிய தொலைநோக்கு பார்வை கொண்ட மத்திய சுற்றுலாத்துறையில் 3295 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு ஒப்புதல் வழங்கியுள்ளதாக தெரிவித்துள்ளார். இந்திய சுற்றுலாத்துறையை சர்வதேச தரத்தில் தரம் உயர்த்துவதன் மூலம் நமது பாரத தேசத்தின் பழமை வாய்ந்த கலாச்சார செறிவினை உலகம் முழுமைக்கும் கொண்டு செல்கின்ற வகையில் 23 மாநிலங்களை உள்ளடக்கிய இந்த வளர்ச்சி திட்டத்தில் தமிழகமும் இடம்பெற்றிருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். மாமல்லபுரத்தில் அமைந்துள்ள நந்தவனம் பாரம்பரிய பூங்கா பகுதியின் மேம்பாட்டிற்கு 99.67 கோடி ரூபாயும், ஊட்டியில் தேவாலா மலர்கள் பூங்கா பகுதியின் மேம்பாட்டிற்கு 70.23 கோடி ரூபாயும் தமிழகத்திற்கு மொத்தம் 170 கோடி ரூபாய் நிதியை பிரதமர் நரேந்திர மோடி ஒதுக்கியிருப்பதாகவும், இதற்காக தாம் தமிழக மக்களின் சார்பில் பிரதமருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் அமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். வங்கக்கடலில் உருவாகியுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக மாற வாய்ப்பில்லை என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து அம்மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், நாகப்பட்டினத்திலிருந்து கிழக்கு தென்கிழக்கில் 340 கிலோமீட்டர் தொலைவிலும், புதுச்சேரிக்கு தென்கிழக்கில் 410 கிலோமீட்டர் தொலைவிலும், சென்னைக்கு தென்கிழக்கே 470 கிலோமீட்டர் தொலைவிலும் இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நிலை கொண்டுள்ளது என்று தெரிவித்துள்ளது. கரையை கடக்கும் போது 45 55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் காற்று வீசக்கூடும். இந்நிலையில் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய வானிலை ஆய்வு மைய தென் மண்டல தலைவர் பாலச்சந்திரன், சென்னையில் மழை அதிகரிக்கும் என்றும், செங்கல்பட்டு, கடலூர், திருவாரூர் உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவித்தார். தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தற்பொழுது நாகப்பட்டினத்திற்கு தென்கிழக்கே சுமார் 310 கிலோமீட்டர் தொலைவிலும், புதுச்சேரிக்கு தென்கிழக்கே சுமார் 410 கிலோமீட்டர் தொலைவிலும், சென்னைக்கு தென்கிழக்கே சுமார் 480 கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டுள்ளது. இது வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து 30ஆம் தேதி காரைக்காலுக்கும் மகாபலிபுரத்துக்கும் இடையே 30ஆம் தேதி காலை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக கரையை கடக்கக்கூடும். இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று மாலை முதல் நாளை காலை வரையிலான இடைப்பட்ட நேரத்தில் தற்காலிகமாக புயலாக வலுப்பெறக்கூடும். அதன் பின்னர் வலு குறைந்து கரையை கடக்கும் பொழுது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக கரையை கடக்கக்கூடும். கரையை கடக்கின்ற பொழுது பலத்த காற்றானது மணிக்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்தில், அவ்வப்பொழுது 70 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். இந்தியா, போஸ்னியா மற்றும் ஹெர்சகோவினா இடையே நேற்று 4வது வெளியுறவு அலுவலக ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. போஸ்னியாவின் தலைநகர் சரஜோவாவில் நடைபெற்ற இந்த ஆலோசனை கூட்டத்தில் இருதரப்பு உறவுகள், பிராந்திய மற்றும் சர்வதேச விவகாரங்கள் பற்றி விரிவான மதிப்பாய்வு மேற்கொள்ளப்பட்டதாக மத்திய வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அரசியல் உறவுகள், வர்த்தகம் மற்றும் முதலீடுகள், அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தில் ஒத்துழைப்பு, கலாச்சார உறவுகள் மற்றும் சுற்றுலா போன்றவற்றில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய தலைப்புகளிலும் விவாதங்கள் நடைபெற்றதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியா, போஸ்னியா மற்றும் ஹெர்சகோவினா இடையே தூதரக உறவுகள் ஏற்பட்டு 30 ஆண்டுகள் நிறைவடைவதன் பின்னணியில் இந்த முக்கிய ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. தருமபுரி மாவட்டம் அலக்கட்டு மலை கிராமத்தில் விஷப்பாம்பு கடித்து உயிரிழந்த சிறுமியின் குடும்பத்திற்கு 3 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்துள்ளார். அக்கிராமத்தைச் சேர்ந்த கஸ்தூரி என்ற சிறுமி தங்களுக்கு சொந்தமான நிலத்தில் கீரை பறித்துக் கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக விஷப்பாம்பு தீண்டியது.
இதையடுத்து மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியிலேயே அச்சிறுமி உயிரிழந்தார். இந்நிலையில் சிறுமியை இழந்து வாடும் பெற்றோருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ள மு.க. ஸ்டாலின் முதலமைச்சர் பொது நிவாரண நிதியிலிருந்து 3 லட்சம் ரூபாய் வழங்கவும் உத்தரவிட்டுள்ளார். பாம்பனில் கட்டப்பட்டுள்ள புதிய ரயில்வே பாலத்தின் கட்டுமானத்தில் குறைபாடுகள் உள்ளதாக கூறப்படும் புகார்கள் குறித்த ரயில்வே பாதுகாப்பு ஆணையரின் அறிக்கையை ஆய்வு செய்ய குழு ஒன்றை ரயில்வே அமைச்சகம் அமைத்துள்ளது. ரயில்வே வாரியத்தின் முதன்மை நிர்வாக இயக்குனர் ரவீந்திரகுமார் கோயலின் தலைமையில் 5 உறுப்பினர்களை கொண்ட குழு தனது அறிக்கையை 45 நாட்களுக்குள் சமர்ப்பிக்கும். பாம்பன் பாலத்தை தனித்துவமான பாலமாக உருவாக்க சர்வதேச தரநிலைகள் பின்பற்றப்பட்டுள்ளதாக ரயில்வே அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதற்கிடையே புதிய பாம்பன் பாலம் அதிநவீன வடிவமைப்புடனும் மிகச்சிறந்த கட்டுமான நடைமுறைகளுடனும் கட்டப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே விளக்கம் அளித்துள்ளது. கட்டுமானத்தில் பிரபலமான சர்வதேச ஆலோசனை நிறுவனத்தின் வடிவமைப்புடன் இந்த பாலம் கட்டப்பட்டுள்ளதாக அது கூறியுள்ளது. பாலத்திற்கு சென்னை ஐஐடி மற்றும் பம்பாய் ஐஐடி ஆகியவை வடிவமைப்பு சான்றிதழ் அளித்துள்ளதை அது சுட்டிக்காட்டியுள்ளது. பாலத்தின் செயல்திறன் 100% அளவுக்கு சோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது என்றும் கடல் அரிப்பை தடுக்கும் வகையிலான வர்ணப்பூச்சு செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ள தெற்கு ரயில்வே அதற்கு ஏற்ற வகையில் நவீன தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அறிக்கையில் கூறியுள்ளது. தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டை மறைக்கவே விஸ்வகர்மா திட்டத்தில் பிரச்சனையை எழுப்பி திசை திருப்புகிறார்கள் என்று பாஜக மாநில துணைத் தலைவர் நாராயணன் திருப்பதி தெரிவித்துள்ளார். சென்னை டி.நகரில் உள்ள பாஜக தலைமையகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் திமுக அரசுக்கு டாஸ்மாக் மூலமாக வருமானம் ஈட்ட மட்டுமே தெரியும் என்றும் வேறு திட்டங்களின் மூலமாக வருமானம் ஈட்ட தெரியாது என்றும் பேசியுள்ளார். இந்த திட்டத்தை எதிர்ப்பதற்கு எந்தவித முகாந்திரமும் இல்லை என்று சொல்லும் பொழுது வேண்டும் என்ற திட்டமிட்ட ரீதியில இந்த திட்டத்தை எதிர்ப்பது என்பது ஒரு நல்ல அரசாங்கத்திற்கு அழகல்ல. வாக்கு அரசியலை மையப்படுத்திய திமுக அரசு பிரதமரின் விஸ்வகர்மா திட்டத்தை எதிர்க்கிறது என்று பாஜக மாநில பொருளாளர் எஸ்.ஆர். சேகர் டிடி தமிழ் தொலைக்காட்சிக்கு அளித்துள்ள பேட்டியில் தெரிவித்துள்ளார். பிஜேபி அந்த கலை அழிந்துவிடக் கூடாது. அவர்கள் பொருளாதார ரீதியாக வளர வேண்டும். அவர்கள் தொழில்நுட்ப ரீதியாக டெக்னாலஜிக்கலா வளரணும். சென்னை முழுவதும் உள்ள 245 பள்ளிகளில் 980 சிசிடிவி கேமராக்கள் பொருத்துவதற்கான தீர்மானம் சென்னை மாநகராட்சியில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. 2024-25 ஆண்டு சென்னை மாநகராட்சி நிதிநிலை அறிக்கையில் மேயர் அறிவிப்பின்படி சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட துவக்கப்பள்ளி, நடுநிலைப்பள்ளி, உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகளில் சுமார் 7,99 லட்சம் ரூபாய் செலவில் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட உள்ளன. சென்னை நடுநிலை பள்ளிகளில் கற்றல் திறன் குறைபாடு உள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கு தொழில் பயிற்சி அளிக்கும் ஆசிரியர்களுக்கான மதிப்பூதியத்தை உயர்த்தி வழங்குவது குறித்தும், அம்மா உணவகங்களுக்கு தேவையான மளிகை பொருட்கள், காய்கறி, சமையல் எரிவாயு ஆகியவற்றை திருவல்லிக்கேணி நகர கூட்டுறவு சங்கத்திலிருந்து கொள்முதல் செய்ய அனுமதி வழங்கும் தீர்மானம் உட்பட மொத்தம் 47 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. தொடர்வது எக்ஸ்பிரஸ் செய்திகள். ரியல் எஸ்டேட் தொழிலதிபர் கொலை வழக்கில் 4 பேருக்கு ஆயுள் தண்டனை விதித்து விழுப்புரம் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. புதுச்சேரியின் பூமியன்பேட்டை பகுதியைச் சேர்ந்தவர் ரமேஷ். அவருக்கும் வேறு சிலருக்கும் இடையே தொழில் போட்டி காரணமாக தகராறு இருந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் கடந்த 2000ஆவது ஆண்டு விழுப்புரம் மாவட்ட எல்லைக்கு உட்பட்ட சின்னக்கோட்டத்தில் நாட்டு வெடிகுண்டு வீசி ரமேஷ் கொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கில் 8 பேர் கைது செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வந்தது. நீண்ட நாட்களாக நடைபெற்று வந்த இந்த வழக்கில் இருதரப்பு வாதங்கள் நிறைவடைந்த நிலையில் குற்றம் சாட்டப்பட்ட 4 பேருக்கு ஆயுள் தண்டனை விதித்து நீதிபதி பாக்கியஜோதி நேற்று தீர்ப்பளித்தார். இதையடுத்து தண்டனை பெற்ற 4 பேரும் கடலூர் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே விளை நிலங்களுக்குள் புகுந்த காட்டு யானைகள் தென்னை மரங்களை சேதப்படுத்தியதால் மக்கள் அச்சமடைந்தனர். இங்கு மேலப்பட்டி வைகை ஆற்றங்கரையோரத்தின் மலை அடிவாரத்தில் 100க்கும் அதிகமான ஏக்கர் பரப்பளவில் தென்னை விவசாயம் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் தினேஷ்குமார் என்பவருக்கு சொந்தமான தென்னந்தோப்பில் புகுந்த யானை கூட்டம் 100க்கும் மேற்பட்ட மரங்களை சாய்த்து சேதப்படுத்தியது. இதுகுறித்து தகவல் அறிந்த வனத்துறையினர் சம்பவ இடத்திற்கு வந்து ஆய்வு மேற்கொண்டனர்.
பின்னர் உரிய நிவாரணம் பெற்றுத்தர நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தனர். எனினும் யானை கூட்டம் அதே மலையடிவார பகுதியில் சுற்றித் திரிவதால் மக்கள் அப்பகுதிக்குள் செல்வதற்கே அச்சமடைந்துள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டையில் ரயிலில் கடத்தி வரப்பட்ட 18 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. இது தொடர்பாக 2 பேரை தனிப்பட்ட காவல்துறையினர் கைது செய்து உள்ளனர். ஒடிசாவிலிருந்து ரயில் மூலமாக ஜோலார்பேட்டைக்கு கஞ்சா கடத்தப்படுவதாக காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதன் அடிப்படையில் ஜோலார்பேட்டை பேருந்து நிலையம், ரயில் நிலையம் உள்ளிட்ட இடங்களில் தனிப்படை காவல்துறையினர் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது ஜோலார்பேட்டை பேருந்து நிலையம் அருகே வந்த இருவரிடம் சந்தேகத்தின் பேரில் சோதனை செய்த போது அவர்களது பையில் 18 கிலோ கஞ்சா இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டு பறிமுதல் செய்யப்பட்டது. அவர்கள் இருவரும் ஒடிசாவிலிருந்து ரயில் மூலம் ஜோலார்பேட்டை வந்தது தெரிய வந்தது. நீலகிரி மாவட்டம் குன்னூரில் கட்டட அனுமதி வழங்க 30,000 ரூபாய் லஞ்சம் பெற்ற ஜெகதலா பேரூராட்சி செயல் அலுவலரை லஞ்ச ஒழிப்புத்துறை காவல்துறையினர் கையும் களவுமாக கைது செய்துள்ளனர். அருவங்காடு பகுதியைச் சேர்ந்த சரவணராஜா என்பவர் கட்டட அனுமதிக்காக விண்ணப்பித்திருந்த நிலையில் அவரிடம் ஜெகதலா பேரூராட்சி செயல் அலுவலர் லஞ்சம் கேட்டதாக தெரிகிறது. இதையடுத்து நீலகிரி மாவட்ட லஞ்ச ஒழிப்புத்துறையினரை தொடர்பு கொண்டு அவர்களின் ஆலோசனைப்படி செயல் அலுவலரிடம் ரசாயனம் தடவிய ரூபாய் நோட்டுகளை சரவணராஜா வழங்க முயன்றார். அப்போது மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்புத்துறை காவல்துறையினர் செயல் அலுவலரை கைது செய்தனர். நாட்டின் கடலோர கனிம சுரங்க தொகுதிகள் ஏலத்தின் முதற்கட்டத்தை மத்திய சுரங்கத்துறை அமைச்சர் கிஷன் ரெட்டி புதுதில்லியில் நேற்று தொடங்கி வைத்தார். இந்த முதற்கட்ட ஏலம் அரபிக்கடல், அந்தமான் கடல் முழுவதும் பரவியுள்ள 13 கனிம சுரங்கங்கள், கட்டுமான மணல், சுண்ணாம்பு மற்றும் பாலிமெட்டாலிக் போன்ற கனிமங்களின் கலவை உள்ளடக்கியதாகும். இந்த கனிமங்கள் உள்கட்டமைப்பு மேம்பாடு, உயர் தொழில்நுட்ப உற்பத்தி மற்றும் பசுமை ஆற்றல் ஆகியவற்றிற்கு முக்கிய பயன்பாடு மிக்க கனிமங்கள் ஆகும். ஏலத்தை தொடங்கி வைத்து உரையாற்றிய அமைச்சர் கிஷன் ரெட்டி, உலகின் மிக குறைவான நாடுகளே கடலோர சுரங்கங்களை தேர்வு செய்கின்றன என்றும் அந்த வரிசையில் தற்போது இந்தியாவும் இணைந்துள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். கோபால்ட், நிக்கல், தாமிரம் மற்றும் மாங்கனீசு போன்ற முக்கிய கனிமங்களின் தேவை அதிகரித்து வருவதாகவும் கடலோர சுரங்கங்கள் நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கும் முக்கிய பங்காற்றும் என்றும் அவர் கூறினார். உலகளாவிய சுரங்கத்துறை சந்தையில் விரைவில் இந்தியா முக்கிய பங்காற்றும் என்றும் இதனால் இறக்குமதியின் சார்பு வெகுவாக குறையும் என்றும் அமைச்சர் கிஷன் ரெட்டி அப்போது குறிப்பிட்டார். அமெரிக்க ராணுவ வீரர்களிடையே நடைபெற்ற நன்றி தெரிவிக்கும் விழாவில் அந்நாட்டு விமானப்படையைச் சேர்ந்த வீரர்களுக்கு விதவிதமான உணவுகளை கொண்ட விருந்து பரிமாறப்பட்டது. அமெரிக்காவில் நவம்பர் மாதத்தில் வரும் கடைசி வியாழக்கிழமை அன்று நன்றி தெரிவிக்கும் விழா கொண்டாடப்படுவது வழக்கம். அதன்படி நாட்டை பாதுகாக்கும் வீரர்களுக்கு நன்றியை உரித்தாக்கும் வகையில் டெக்சாஸ் மாகாணத்தில் உள்ள ராணுவ படைத்தளத்தில் சிறப்பு விருந்துக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதில் ஏராளமான விமானப்படை வீரர்கள் கலந்து கொண்டனர். அவர்களுக்கு விதவிதமான உணவுகள் பரிமாறப்பட்டன. விருந்தில் பரிமாறப்பட்ட சுவைமிக்க வான்கோழி பிரியாணியை விமானப்படை வீரர்கள் ரசித்து கொண்டனர். கிரீன்லாந்தில் நிலவும் கடும் பனிப்பொழிவுக்கு மத்தியில் விமானங்கள் ரம்மியமாக தரையிறங்கும் காட்சிகளை சுற்றுலா பயணிகள் உற்சாகத்துடன் கண்டு ரசித்தனர். டென்மார்க்கின் தன்னாட்சி அதிகாரம் பெற்ற பகுதியாக திகழும் கிரீன்லாந்து ஒரு தீவு நாடாகும். ஆர்க்டிக் மற்றும் அண்டார்டிக் பெருங்கடல் பகுதியில் அமைந்துள்ள இந்த தீவு பனிப்பொழிவுக்கு பெயர் பெற்ற தீவாகும். இங்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகளை கவரும் விதமாக அங்கு அதிநவீன உள்கட்டமைப்பு வசதிகளுடன் புதிய விமான நிலையம் உருவாக்கப்பட்டுள்ளது. சுமார் 7217 அடி உயரத்தில் அமைக்கப்பட்டுள்ள ஓடு பாதையில் பனிமலையை உரசியபடி விமானம் தரையிறங்கியதை சுற்றுலா பயணிகள் பரவசத்துடன் பார்வையிட்டனர். சிலர் ஆர்வத்துடன் செல்ஃபி புகைப்படம் எடுத்துக்கொண்டனர். ரஷ்ய எல்லைக்குள் ஏவுகணை தாக்குதல் நடத்தியுள்ள யுக்ரைனுக்கு பதிலடியாக அந்நாட்டின் முடிவெடுக்கும் முக்கிய மையங்கள் மீது தாக்குதல் நடத்த ரஷ்யா திட்டமிட்டுள்ளது. கஜகஸ்தானில் பாதுகாப்பு கூட்டணி குறித்த கூட்டத்தில் கலந்து கொண்ட ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் இதுவரை நடந்த தாக்குதல்கள் யுக்ரைன் தலைநகர் கீவில் உள்ள முக்கிய மையங்களை குறிவைத்து நடத்தப்படவில்லை என்றும் அதிக தொலைவு பறந்து சென்று தாக்கு திறன் கொண்ட ஏவுகணைகளை யுக்ரைன் பயன்படுத்தினால் பதிலடி கொடுக்கப்படும் என்றும் கூறினார். நேற்று நடத்தப்பட்ட ரஷ்ய தாக்குதல்களில் யுக்ரைனின் 17 இலக்குகள் தாக்கப்பட்டதாகவும் 90 ஏவுகணைகள் மற்றும் 100 ட்ரோன்கள் இதற்கு பயன்படுத்தப்பட்டதாகவும் புட்டின் தெரிவித்தார். அடுத்த ஆண்டில் ரஷ்யாவில் ஆயுத உற்பத்தி 25 முதல் 30% வரை அதிகரிக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார்.
ஜூனியர் ஆடவர் ஆசிய கோப்பை ஹாக்கி தொடரில் நேற்றைய ஆட்டத்தில் இந்திய அணி ஜப்பான் அணியை 3-2 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தியது. ஓமன் தலைநகர் மஸ்கட்டில் ஜூனியர் ஆடவர் ஆசிய கோப்பை ஹாக்கி தொடர் நடைபெற்று வருகிறது. இந்த தொடரில் 10 அணிகள் 2 பிரிவுகளில் களமிறங்கியுள்ளன. இதில் இந்திய அணி தனது 2வது லீக் ஆட்டத்தில் நேற்று ஜப்பான் அணியை எதிர்கொண்டது. விறுவிறுப்பாக நடைபெற்ற இந்த போட்டியில் இந்திய அணி அபாரமாக விளையாடி ஜப்பான் அணியை 3-2 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி வெற்றி பெற்றது. தனது முதலாவது லீக் ஆட்டத்தில் இந்திய அணி தாய்லாந்து அணியை 11-0 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தியது குறிப்பிடத்தக்கது. ஆஸ்திரேலியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள இந்திய கிரிக்கெட் அணி வீரர்களை அந்நாட்டு பிரதமர் அந்தோனி அல்பானிஸ் இன்று சந்தித்து உரையாடினார். வரும் 30ஆம் தேதி நடைபெறவுள்ள பிரதமர் அணிக்கு எதிரான 2 நாள் பயிற்சி ஆட்டத்தில் பங்கேற்க உள்ள நிலையில் கான்பராவில் இந்த சந்திப்பு நிகழ்ந்துள்ளது. கேப்டன் ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய கிரிக்கெட் அணியினரை பிரதமர் சந்தித்து உரையாடினார். இந்த சந்திப்பின் போது விராட் கோலி, ரவிச்சந்திரன் அஸ்வின், பும்ரா, ரிஷப் பந்த் உள்ளிட்ட வீரர்கள் கலந்து கொண்டனர். கடந்த வாரம் பெர்த்தில் நடைபெற்ற பார்டர் கவாஸ்கர் கோப்பைக்கான முதலாவது டெஸ்ட் போட்டியில் இந்தியா ஆஸ்திரேலியாவை அபாரமாக விளையாடி வீழ்த்தியது. 2வது டெஸ்ட் போட்டி வரும் 6ஆம் தேதி அடிலேடில் தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இளமையும் ஆற்றலும் மிக்கவர்களாக அக்னி வீரர்கள் திகழ்கின்றனர். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. ஒடிஷாவில் நடைபெறும் 3 நாள் காவல்துறை மாநாடு. பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்கிறார். நாட்டில் தீவிரவாதத்தை ஒடுக்குவதில் கடந்த 10 ஆண்டுகளில் குறிப்பிடத்தக்க வெற்றி கிடைத்துள்ளது. உள்துறை அமைச்சர் அமித்ஷா. பங்களாதேஷில் இந்துக்கள், சிறுபான்மையினர் மற்றும் வழிபாட்டு தலங்களை பாதுகாக்க வேண்டும். பங்களாதேஷ் அரசுக்கு மத்திய அரசு வலியுறுத்தல். $2030 ஆண்டுக்குள் நாட்டின் ஜவுளி உற்பத்தியை $350 பில்லியன் உயர்த்த இலக்கு. மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் கிரிராஜ் சிங் பேட்டி. இந்திய சுற்றுலாத்துறையை சர்வதேச தரத்திற்கு உயர்த்த பிரதமர் 3295 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. தமிழகத்திற்கு 170 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தகவல். ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக மாற வாய்ப்பில்லை. 30ஆம் தேதி கரையை கடக்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். தருமபுரி மாவட்டம் அலக்கட்டு மலை கிராமத்தில் விஷப்பாம்பு கடித்து உயிரிழந்த சிறுமியின் பெற்றோருக்கு 3 லட்சம் ரூபாய் நிதியுதவி. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவு. கிரீன்லாந்தில் கடும் பனிப்பொழிவுக்கு மத்தியில் புதிய விமான நிலையத்தில் தரையிறங்கிய விமானம். சுற்றுலா பயணிகள் கண்டுகளிப்பு. ஓமன் நாட்டில் நடைபெறும் ஆடவர் ஜூனியர் ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டி. ஜப்பானை 3-2 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தியது இந்திய அணி. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் காலை 11 மணிக்கு. வணக்கம்.